விசாரணை, விசாரம் என்று சொல்லக்கூடிய அந்த விசாரணை என்ன, ஏன் விசாரம் செய்ய வேண்டும், விசாரணையினால் என்ன பலன், அதை தான் நாம் இப்ப பார்க்க போறோம். விசாரணைனா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாம விசாரணை செய்யறதுனால என்ன பலன்? நம்மளுடைய புத்தியினால பகுத்து அறிந்து நன்மை எது தீமை எது என்று புரிந்து நமக்குள் ஒரு முடிவுக்கு வருவது, அதுதான் விசாரம். அதாவது தன்னுடைய அறிவால் பகுத்து பார்த்து புதிதாக ஒரு அறிவுக்குள் நுழைவது, உண்மையை உணர்தல், அதைத்தான் விசாரம் என்று சொல்கின்றோம். ஜென்ரலா இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த விசாரம் என்பது விசாரணை என்று சொல்லப்படுகிறது. எதுக்கெல்லாம் விசாரணை இருக்குது நம்ம லைஃப்ல? இப்ப நீங்க ஒரு புதுசா உங்களுடைய பசங்களை ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்குறீங்கன்னு நினைச்சுங்களேன். இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா, அங்க நல்ல டீச்சிங் பண்ணி தருவாங்களா, அங்க ஹாஸ்டல் வசதி இருக்கா, ஸ்டாஃப் வசதி இருக்கா, பஸ் வசதி இருக்கா, இல்ல அவங்க என்ன மாதிரி எஜுகேஷன் சொல்றாங்க, எவ்வளவு ஃபீஸ் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம என்கொயரி பண்றோம். நம்ம எடுத்த உடனே ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல நம்ம பசங்களை சேர்க்கறது இல்ல ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த பொருள் வாங்குறதாலும், ஈவன் நம்ம உடலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சில துணிமணிகளை வாங்குவதாக இருந்தாலும் பல கடைகளை ஏறி இறங்கி அதை பார்த்து நல்ல குவாலிட்டி இருக்கா, நல்லா இருக்கான்னு பார்த்து தான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப எந்த ஒரு செயலை நாம் செய்வதை என்றாலும் விசாரணை இல்லாமல் நாம் செய்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த விசாரணை என்பது நம்மளுடைய அன்றாட தினசரி வாழ்க்கையில உள்ளுக்குள்ள ஆழமாக ஊறி போன ஒன்று. ஆனால் இந்த விசாரணை அனைத்தையுமே நாம் வெளிப்புற வாழ்க்கையான வெளி உலக வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமே தவிர இந்த உள்ளுலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்தர்முகமாக நாம் பார்ப்பதில்லை. வெளிமுகமாக வெளிப்புற வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய விசாரணைக்கு பேர் பகீர்முகம். உள்ளுக்குள்ளே மனம் சார்ந்து மனம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இல்ல வாழ்க்கை என்றால் என்ன, பல கேள்விகளை உள்ளுக்குள் எழும் சந்தேகங்களுக்கு விடை தேடி அதனுடைய இலக்கை, அந்த இறுதியை அடைவதற்கு பேர் தான் அந்தர்முக விசாரணை என்பது பேரு. அப்போ உள்ளுக்குள்ள நாம விசாரணை பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப ரேர் தான். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளும் அச்சங்களும் நம்மளை விசாரணைக்குள்ளே விடுறதில்லை. தொடர்ந்து செயல்களில் ஈடுபட வைக்குது. ஒன்று முடித்தம் என்றால் அடுத்த செயல், அடுத்து முடித்தம் என்றால் அடுத்த செயல் என்று புதிதாக செயல்களில் ஈடுபட்டு நம்மை பந்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறதே தவிர ஒன்றை ஆழமாக உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, நமக்குள்ள நம்ம மனசுல என்ன நடக்குது நம்ம விசாரணை பண்றது இல்லை. விசாரணைக்கு நமக்கு நேரமே ஒதுக்குறது இல்லை. ஆனா வெளியில ஒரு பொருள் வாங்குறதுன்னு நினைச்சுங்களேன், ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு விசாரணைகள் பண்றோம். அப்ப விசாரணையோடைய தாற்பயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ரெண்டு விதமான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஒண்ணு வெளிப்புறமாக ஓடுகிறவர்கள், இன்னொருபவர்கள் உள்புறமாக ஓடுபவர்கள். வெளிப்புறமாக விசாரணை செய்பவர்கள், உள்புறமாக விசாரணை செய்பவர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கண்ட்ரி, நம்ம இருக்கிறது இந்த பாரதம், அதாவது இந்தியா. இப்ப இந்தியால நம்ம நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட்ல இருந்து எல்லாரும் சொல்றது இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எத்தனாயிரம் வருடங்களாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நமக்கு பார்க்கும்போது பல ஞானிகள் இந்த பூமியில பிறந்திருக்காங்க. இங்க குமரியில இருந்து நாங்க இமயம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்கிறாங்க, பல ஞானிகள் இருக்காங்க. திரும்பி இந்த ஞானிகள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஞானத்தை பத்தியும் மோட்சத்தை பத்தியும் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பேன்ஷன் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு மேஜரான ஒரு சொத்துன்னே நம்ம சொல்லணும். அப்ப நம்மளுடைய நாட்டுல இது நடக்குது. அப்ப மற்ற நாட்டுல எல்லாம் என்ன நடக்குது? இப்ப நீங்க அமெரிக்கா எடுத்துக்கோங்க. கடந்த ஒரு 400 வருடங்களானதான் அவங்களுடைய வரலாறு. நம்மளதெல்லாம் எத்தனாயிரம் வருடங்களான வரலாறு இருக்கு. ஆனா 400 வருட வரலாறுலயே அவர்கள் உலகத்தையே ஆளக்கூடிய தன்மையில் வெளிப்புறத்துல மிகவும் பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. உலகத்தை டிசிஷன் மேக்கரா இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய விசாரணை எதை பொறுத்து இருக்குன்னா வெளிப்புற வாழ்க்கையை பொறுத்து இருக்குது. அது நீங்க இங்கிலாந்து எடுத்துங்க, ஜெர்மனி எடுத்துங்க, எனி டெவலப்டு கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய விசாரணை எல்லாம் வெளிப்புற எப்படி லக்ஸுரியா இருக்கிறது, எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கிறது, எப்படி நம்மளை மோர் கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறது, நம்மளுடைய விஷயத்தை எக்ஸ்பேன்ஷன் பண்றதுன்னு தான் அவங்களுடைய திங்கிங் இருக்குது. ஸோ அதை அவங்க பேஸ் பண்ணி இயங்குறதுனால தான் அவங்க வெரி ஷார்ட் பீரியட்ல வேர்ல்ட்ல மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, வெளி உலகத்துடைய கம்ஃபர்ட்ல. ஆனா நம்மளுடைய இந்தியால பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால மட்டும்தான் நம்மளுடைய ஞானிகள் உள்புறமாக சென்று உள்ளுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகத்தை, ஆத்ம சுகத்தை அடைவதற்காக அனைத்தையும் துறந்தோ துறக்காமலையோ அந்த மோட்சத்தின் ஞானத்தையும் அடைந்து அதை ரிசர்ச் பண்ணி பல உபநிஷத்தங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள், பல புராணங்கள்,
நம்ம பல பிரிவுகள் நம்மளுடைய இதுல உருவாக்கி மனிதன் எப்படி தனக்குள்ளே வந்து ஆன்மாவை உணர்ந்து அவனுக்குள் அமைதியாக வாழ கத்துக் கொடுப்பது, எப்படி இனிமையாக இருப்பது, எப்படி வந்து சரியான ஒரு மனிதனாக ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா வாழ்றது, இது எல்லாம் எங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்தியால மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த உள்ளுலக விசாரணை பண்றவங்க வந்து ஞானியாகவும், வெளி உலக விசாரணை பண்றவங்க வந்து வெளி உலகத்துல மிகப்பெரிய ஒரு போஸ்டுக்கு அச்சீவ் பண்றாங்க. இப்ப இதுல வந்து எதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, இதுல வந்து வசிஷ்டர் சொல்றாரு, யார் ஒருத்தர் வந்து விசாரணை வந்து அதிகம் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்க வெளி உலகத்துல வந்து ஒரு நல்ல அச்சீவா இருப்பாங்க. இப்ப நம்மளே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு பெற்று இருக்கிறோம், நிறைய நம்ம வெற்றிகளை பெற்றிருக்கோம்னா, அப்பெல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்குள்ள வந்து ஆழமான பல விசாரணைகளை பண்ணியிருப்போம். ஆழமான சில தேடுதல்களோட போய் அந்த தேடுதலோட உச்சத்துக்கு போகும்பொழுதுதான் இதெல்லாம் கிடைச்சிருக்கும். சோ அதே போலதான் வந்து எப்பொழுதெல்லாம் நம்ம அந்தர்முகமாக உள்முகமாக நம் மனதுக்குள்ளே விசாரணை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, மனதுக்குள்ளே நாம் ஆழமாக விசாரணை நோக்கி செல்லும் பொழுது ஆத்ம சுகத்தையும் இறைவனுடைய தன்மையும் நாம் உணர முடியும், மனம் சாந்தி நமக்குள்ள ஏற்படும். அதைத்தான் இங்க வந்து வசிஷ்டர் வந்து ராமபிரானுக்கு எடுத்து உரைக்கிறாரு. நல்லது.